ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பௌத்தி பட்டா மாறுதல் குறித்து ஒரு முக்கிய சுற்றறிக்கையை பார்த்தா வெளியிட்டிருக்காங்க. அதாவது பட்டா சிட்டாவில் இறந்தவர் பெயரை நீக்க சொல்லி அதுக்கான ஒரு கைட்லைன்ஸை கொடுத்துருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, 9/5/2025 அன்னைக்கு நில நிர்வாக ஆணையர் அனைத்து மாவட்ட ஆட்சித் தலைவர்களுக்கும் இந்த ஒரு சுற்றறிக்கையை பார்த்தா வெளியிட்டிருக்காங்க. சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் பௌத்தி பட்டா மாறுதல் செய்வது தொடர்பான வழிகாட்டு நெறிமுறையை பார்த்தா வெளியிட்டிருக்காங்க. அதாவது தமிழ்நாடு முழுவதும் உள்ள கிராமப்புற மற்றும் நகரப்புறங்களில் உள்ள நிலங்களின் நில ஆவணங்கள் கணினிமயமாக்கப்பட்டு இணைய வழியில் பொதுமக்கள் அனைவரும் எளிதில் பார்வையிடும் வகையில் அச்சிடப்பட்டு பயன்படுத்தப்பட்ட வகையில் இந்த வெப்சைட் மூலமாக கொண்டு வந்திருக்கும். அதன் மூலமாக நீங்கள் எல்லாம் செக் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இருப்பினும் பல சிட்டாவில் உள்ள பட்டாதாரர்கள் இறந்தரின் பெயர்கள் நீக்கப்படாமலும் அவருடைய பெயர்களுக்கு பதிலாக வாரிசுதாரர் பெயர்கள் அல்லது தற்போதைய உரிமையாளர் பெயர்கள் சேர்க்கப்படாமலும் உள்ளன அப்படின்றத பார்த்தா சொல்லியிருக்காங்க. அதாவது பட்டா சிட்டாவில் பார்த்தா நிறைய பேர் இன்னமும் இறந்தவங்க பெயர் தான் இருக்குது. ஸோ இறந்துட்டவங்க பெயரை நீக்காமல் அப்படியே அவங்க பெயரை வச்சிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எனவே பட்டாவில் உள்ள இறந்த நில உடைமைதாரர் பெயர்களை நீக்கி அவர்களது வாரிசுதாரர்கள் அல்லது பதிவு செய்யப்பட்ட ஆவணம் வாயிலாக உரிமை பெற்றவர்கள் பெயர்களை சேர்க்க பொதுமக்கள் உரிய ஆவணத்துடன் இ-சேவை மையங்களோ அல்லது சிட்டிசன் போர்ட்டல் வாயிலாகவோ அப்ளை பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதை பொதுமக்களுக்கு தெரிவிக்கும் ஒன்றும் எல்லா பத்திரிகை செய்திலையும் வெளியிட சொல்லி ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. நிறையா டிஸ்ட்ரிக்டில் பார்த்தா அவங்களும் அப்டேட் கொடுத்துட்டு வராங்க. மேலும் பௌத்தி பட்டா மாறுதல் செய்வது தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளும் இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. மேற்கண்ட வழிகாட்டு நெறிமுறைகளை வருவாய்த்துறையில் உள்ள சார்நிலை அலுவலுக்கு தெரியப்படுத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி இதன் மூலமாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பத்திரிகை செய்தி எல்லா டிஸ்ட்ரிக்டையும் பார்த்தா இந்த மாதிரி பொதுமக்களுக்கு பத்திரிகை செய்தியை பார்த்தா கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இறந்தவர பெயரை நீக்க சொல்லியும் உங்கள் பெயரை சேர்க்க சொல்லியும் அதுக்கான அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. இது மேற்படி விண்ணப்பங்கள் ஆவணங்களின் அடிப்படையில் எதிர்வரும் ஜமாபந்தியில் பரிசீலனை செய்யப்பட்டு பட்டாதாரர்கள் பெயர் மாற்றம் தொடர்பாக உரிய ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டு நில ஆவணங்களில் உரிய மாற்றங்கள் செய்யப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. அதாவது நெக்ஸ்ட் மந்த் இந்த மந்த் எண்டில் பார்த்தா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே ஜமாபந்தி நடக்கும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் சீக்கிரமாக பரிசீலனை பண்ணி அப்ரூவல் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பௌத்தி பட்டா மாறுதல் தொடர்பாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை ஆல்ரெடி பார்த்தது தான். அதாவது முன்னர் வருவாய் தீர்வாயம் நடைபெறும் பொழுது கிராம கணக்குகளை தணிக்கை செய்து வருவாய் கிராமம் ஒன்றில் பட்டாதாரர் ஒருவர் இறந்திருப்பின் பௌத்தி பட்டா மாறுதல் அடிப்படையில் இறந்த நபரின் பெயர் சிட்டாவிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டு அன்னாரது வாரிசுகளின் பெயர்கள் சேர்க்கும் நடைமுறை இருந்தது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பௌத்தி பட்டா மாறுதல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. எப்படின்னா இப்போ ஒருத்தர் இறக்குறாங்க அப்படின்னா அவங்க பட்டாவில் அவங்க பெயர் ஆட்டோமேட்டிக்காக நீக்கிட்டு அவங்க வாரிசார பெயரை பார்த்தா சேர்ப்பாங்க. அந்த முறை முன்னாடி இருந்துச்சு. பட் காலப்போக்கில் நடைமுறை சிக்கல்களாலும் வேலை பலுவாலும் பௌத்தி பட்டா மாறுதல் அடிப்படையில் பட்டாதாரர் பெயரை மாற்றும் செயல்முறையில் தொய்வு ஏற்பட்டது. சில ஆவணங்களில் தனியார் நிலங்களுக்கான நில உரிமையாளரின் விவரங்களை இணைய வழியில் மேம்படுத்திட இறந்த நில உரிமையாளர்கள் பட்டாதாரர்கள் பெயர்களை நீக்கம் செய்து நடப்பு நில உரிமையாளர்கள் பட்டாதார விவரங்களை சிட்டாவில் சேர்க்க வேண்டியது அவசியமாகிறது. இறந்த பட்டாதாரருடைய பெயரை நீக்கம் செய்து தற்போதைய நில உரிமை பெயரை சேர்க்க இப்போதைக்கு மீண்டும் இதுக்கான ஆப்ஷன் நாங்கள் கொண்டு வரோம், பௌத்தி பட்டா முறையை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணுங்க. பேசிக்காக என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்கள் சிட்டா பட்டால் யாராச்சும் பார்த்தா இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க பெயரை நீக்கிட்டு அவங்க வாரிசுதாரர் பெயரிலோ அல்லது யார் அந்த நிலம் உரிமையாளர் இருக்கவங்க அவங்க பெயரை ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதான் பேசிக் இன்ஃபர்மேஷன். டாக்குமெண்ட்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். எந்த மாதிரி டாக்குமெண்ட் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா இறப்பு சர்டிஃபிகேட், யார் இறந்துருக்காங்களோ அவங்களுடைய டெத் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் அவங்களுக்கான வாரிசு சர்டிஃபிகேட், அதேமாரி அந்த வாரிசில் யாராச்சும் இறந்துருக்காங்க அப்படின்னா அவங்க டெத் சர்டிஃபிகேட் மற்றும் வாரிசு சர்டிஃபிகேட், அப்புறம் பட்டா மாறுதல் கோரும் புலம் தொடர்பான வில்லங்க சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. அப்புறம் அதுக்கான டாக்குமெண்ட் தான செட்டில்மெண்ட்டோ பாகப்பிரிவினை அதுக்கான டாக்குமெண்ட்டு, நீதிமன்ற தீர்ப்பாக இருக்குன்னா அதுக்கான நீதிமன்ற கோட் காப்பி வைக்கிற மாரி இருக்கும். இதுதாங்க அந்த சம்மந்தப்பட்ட பட்டா மாறுதல் செய்வதற்கான டாக்குமெண்ட். அதுக்கப்புறம் ஒருவேளை இங்கே கிரயம் பெற்றிருக்கீங்க, நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ இறப்பு சான்று, வாரிசு சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் பார்த்தா பட்டா மாறுதல் கோரும் அந்த வில்லங்க சர்டிஃபிகேட்டு, கிரைய பத்திரத்துக்கான ஆவணங்கள், இந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்தாவே போதுமானது. உரிய ஆவணங்கள் இணைக்கப்படாமையால்
பட்டா மாறுதல் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படுவதை தவிர்க்க அவ்வட்டத்தில் உள்ள அனைத்து அரசு மற்றும் தனியார் இ-சேவை மைய அவங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு கூட்டம் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி பட்டா டாக்குமெண்ட்டுக்கு என்ன மாதிரி டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு தெளிவான தெரிவுரையை நீங்கள் வழங்குங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. விண்ணப்பங்கள் முழுமையாக தேவையான ஆவணத்துடன் பதிவேற்றம் செய்வதை உறுதிப்படுத்த அறிவுறுத்த வேண்டும். பட்டா மாறுதல் விண்ணப்பத்துடன் வகைப்பாடு வாரியாக வந்து பார்த்தா பட்டியலில் ஒட்டி வைங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இ-சேவை மையத்தை வெளியில் வந்து ஒட்டி வைக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பட்டா மாறுதல் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதல்ல உட்பிரிவட்ட பட்டா மாறுதல் விண்ணப்பங்கள் தொடர்புடைய கிராம நிர்வாக அலுவலர் தனது லாகின்ல வரப்பெற்ற உட்பிரிவற்ற பௌத்தி பட்டா மாறுதல் விண்ணப்பங்களுடன் இணைக்கப்பட்டுள்ள ஆவணங்களை சரிபார்த்து கூடுதல் ஆவணங்கள் தேவைப்படின் அவற்றை பெற்று சரிபார்த்த பின்பு மண்டல துணை வட்டாட்சியர் லாகினுக்கு அனுப்ப வேண்டும். அனைத்து ஆவணங்களும் இணைத்து வரப்பட்ட விண்ணப்பங்களை சரிபார்த்து நீதிமன்ற வழக்குகள் ஏதும் நிலுவையில் இல்லை என்பதை உறுதி செய்த பின்னர் உட்பிரிவற்ற பட்டா மாறுதல் விண்ணப்பங்களுக்கு மண்டல துணை வட்டாட்சியர் ஒப்புதல் அளிக்க வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ உட்பிரிவற்ற பட்டா மாறுதல் டேரெக்டாக விஓ கிட்ட போகும், அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ டெப்டி தாசருக்கு அனுப்பி அப்ரூவல் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு உட்பிரிவுடன் கூடிய பட்டா மாறுதல் விண்ணப்பம் பற்றி கொடுத்துருக்காங்க. தொடர்புடைய நில அளவர் அதாவது சர்வேயர்கிட்ட போகும் உட்பிரிவு சப்டிவிஷன் பட்டா ட்ரான்ஸ்ஃபர்னா ஸோ சர்வேயர் வந்து தனது லாகின்ல வரப்பெற்ற உட்பிரிவுடன் கூடிய பௌத்தி பட்டா மாறுதல் விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட்டுள்ள ஆவணங்களை சரிபார்த்து நிலத்தின் அளவீடு செய்து உட்பிரிவுடன் கூடிய பட்டா மாறுதல் விண்ணப்பங்கள் தொடர்பான வழக்கமான நடைமுறையை பின்பற்றி வட்டாட்சியருக்கு ஒப்புதலுக்கு அனுப்ப வேண்டும். அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு அப்ரூவல் கொடுப்பாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ உங்கள் பட்டா சிட்டாவில் யாராச்சும் நபர் வந்து இறந்துருக்காங்க, அவங்க பெயர் இன்னமும் தொடருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக போயிட்டு உங்கள் பெயரை மாற்றிக்கோங்க. யார் வந்து வாரிசாக இருக்காங்களோ அல்லது கிரயம் நீங்கள் அந்த இடம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு உங்கள் பெயரை நீங்கள் தாராளமாக மாற்றிக்கலாம். அதுக்கு இ-சேவை மையம் மூலமாக அல்லது ஓப்பன் போர்ட்டல் மூலமாக நீங்களே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக அதுக்கான வீடியோ நான் விரைவில் அப்டேட் பண்ணுறேன், எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு அதை பார்த்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.